வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் சவுத் ட்ரக்கர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கவி ஃபாரஸ்ட் ட்ரிப்பு, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆசைங்க இந்த கவி ஃபாரஸ்ட்டை நம்ம போய் பார்க்கணும், அதில் அங்கே இருக்கிற விஷயத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு. அதே மாதிரி பிளான் பண்ணிட்டு கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து நம்ம பத்தனம்திட்டாவுக்கு பஸ்ஸை புக் பண்ணியிருந்தோம். ஆன்லைன் புக் பண்ணும்போது ஜஸ்ட்டு 368 ருபீஸ் தான் காட்டுச்சு. ஸோ அதே மாதிரி 368 ருபீஸ் கொடுத்து புக் பண்ணிட்டோம். ஈவினிங் 8:30க்கு வெஹிக்கிள் எடுத்தாங்க. மார்னிங் 4:30க்கு பத்தனம்திட்டா ரீச் ஆயாச்சு. இடையில பாலக்காடு, திருச்சூர் 2 சிட்டியில் ஸ்டாப்பிங் இருந்தது. ஸோ பத்தனம்திட்டாவில் இறங்கின உடனே ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேரளா டீ சாப்பிட்டோம். டீ சாப்பிட்டு ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு பக்கத்தில் லோக்கல் டிப்போவில் இருக்கிற ஏரியாவில் அவங்க கண்டக்டர் செக்ஷனில் இருக்கிற இன்சார்ஜிட்ட விசாரித்தோம். அவங்க வந்து மார்னிங் 5:30க்கு கவி டு குமிளி, கவி வழியாக குமிளி போகிற பஸ் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அந்த பஸ்ஸையும் பிடிச்சோம். நம்ம நினச்ச மாதிரி நமக்கான சீட்டும் கிடச்சிது. ஆக்சுவலாக பஸ்ஸில் இனிஷியலாக பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பேர் இந்த மாதிரி இருந்துச்சு. கடைசியாக ஒரு 3 பேர் தான் அந்த ஃபைனல் ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணி கொடுத்தோம். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பஸ்ஸு பார்க்குறக்கு ஒரு நல்லாவே இல்லை, எப்படின்னா ஒரு ரொம்ப பழைய பஸ்ஸு மாதிரி. அந்த கவி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தோடையும் ஒரு பயத்தோடையும் நம்ம பயணிக்க ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் நம்ம போகும்போது இந்த பத்தனம்திட்டா லொக்கேஷனில் இருக்கிற டவுனுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணோம். இந்த டவுன்லலாம் பார்த்திங்கன்னா அவங்க ஊர் ஸ்டைல், அதாவது கேரளா ஸ்டைலில் வீடுகளாக இருந்தது. இந்த வீட்டுக்கு மேலே டெரஸுக்கு மேலே ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க. அது என்ன காரணம்னு பார்த்தா அதிகமான மழைப்பொழிவு இங்கே இருக்கும், அதுக்காக அந்த டெரஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஷெட்டு போட்டிருக்காங்க. இதுவும் கூட ஒரு நல்ல ஐடியாவாக இருந்தது. ரெண்டாவது, நம்ம போகிற லொக்கேஷனில் எல்லாமே ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது குப்பை, பாட்டில்ஸ், வேஸ்ட்டு, பிளாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி எந்த ஐட்டமும் தெரியல. நம்ம ரோட்டில் போகும்போதே நமக்கு எந்த இடத்துலையும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். எங்கே பார்த்தாலும் நீர் ஊற்றுக்கள், ஓடைகள், குளங்கள் இந்த மாதிரி அதிகமாக இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதே மாதிரி நம்ம தமிழ்நாடும் ஒரு நாள் மாறுங்கிற நம்பிக்கையோட பார்த்துட்ருக்கோம். நம்ம சபரிமலையோட ஒரு பகுதியாக சொல்கிறாங்க. இங்கேருந்து கோயிலுக்கு நேரடியாக வழித்தடங்கள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. எல்லாமே மலைப்பகுதியாக இருக்குது, பனிமூட்டமாக இருக்குது, இதுக்கு இடையில வீடுகளும் இருக்குது. இந்த மலை நம்ம டிரைவர் என்ன பிளான் பண்ணார், ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்டில் நிறுத்தினார். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஒரு 3 இட்லி, கேரளா டைப் ஸ்டைல் சட்னிஸு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம செக் போஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ உள்ளே பயணிக்கும் போதே நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தோடையே பயணித்ததுனால ஒவ்வொரு வியூவையும் நம்ம மிஸ் பண்ணாமல் கேப்சர் பண்ணிக்கிட்டோம். ஸோ அங்கங்கே திடீர் மழைப்பொழிவு, மரங்கள் விழுந்து கிடந்தது. இந்த கவி ஃபாரஸ்ட்டில் நூற்றுக்கணக்கான பழங்குடியின மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க, இன்னமும் கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நான் வரும்போது ரோட் சைடெலாம் பார்த்தேன் ஒரு சின்ன குடிசைகள் போயிட்டே இருக்கும். ஒரு ஆந்தை வந்து ஒரு மரத்தில் தனியாக அமர்ந்துருந்துச்சு. அதை நம்ம கேப்சர் பண்ணுறோம். இங்கே அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கரடி, யானை, நீர்நாய், சிறுத்தை, புலி, காட்டெருமை, இந்த மாதிரி எல்லா விலங்கினங்களும் இருக்குது. குறிப்பாக மான்கள் அதிகமாக இருக்குது. நாங்கள் போகும்போது எல்லா இடத்துலையுமே அனிமல்ஸ் பார்க்க முடிஞ்சுது. இந்த பஸ் ட்ராவலில் நம்ம போயிட்டுருக்கும் போதே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு, ரைட் சைடு ரெண்டுமே இந்த ரோட் சைடில் இருக்கிற செடிகள் எல்லாமே நம்ம பஸ்ஸுலேயே ஹிட் ஆகுது. அதெல்லாம் பார்க்குறதில்ல. டிரைவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறாரு. செடியெல்லாம் உள்ளே வருது, கையிலெல்லாம் கிழிச்சிருச்சு, முகமெல்லாம் காயப்பட்டிருக்கு. ஆனாலும் டிரைவர் அதை பற்றியெல்லாம் ஒரி பண்ணுறதே இல்லை, போய்கிட்டே இருக்கார். வேறு வழியும் இல்லை, அந்த வழியில் தான் நம்ம போயாகணும். பட்டு நம்ம அந்த வழியில் பயணிக்கும்போது நம்ம அந்த இயற்கையோடையே ஒன்றிட்ட மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. சுத்தமான காற்று, ஒரு அழகான வியூஸ், எல்லாமே அழகான இடம். எந்த இடத்துல தான் வேண்டான்னு சொல்ல முடியாது, இந்த இடத்துல நிற்க வேண்டான்னு சொல்ல முடியாது, அவ்வளோ அழகான இடங்கள். அனிமல்ஸு, ரோட் சைடு அனிமல்ஸ் இருக்குது, மூலிகை செடிகள் இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நிறைஞ்சிருக்கு இந்த கவி ஃபாரஸ்ட்டில். ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஒவ்வொரு இயற்கை ஆர்வலர்களும் கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்த போய் விசிட் பண்ணணும். அப்படி விசிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தனி அனுபவம் கிடைக்குங்கிறது உறுதி. இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே மொத்தம் 3 டேம் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒன்று வந்து கவி டேம்னே சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து மோலியார் டேம்னு சொல்கிறாங்க. அதை விட்டு அடுத்தது வந்து பம்பா ரிசர்வாயர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேரளா கவர்மெண்ட் KACBயோட டோட்டல் பவர் ஜென்ரேஷன்லேயே ஒரு 75% இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்து தான் இருக்கிற ரிசர்வாயர்லேருந்து தான் எடுக்கிறதா இங்கே சொல்கிறாங்க. இந்த அடர்ந்த வனத்துக்குள்ளே நம்மளோட பயணம் ரொம்ப சவாலானது. ஏன்னா ரோடு சைடு இருக்கிற எல்லா மரங்களும் ரோடையே மறைச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் நம்ம இந்த ரோட்டில் பயணிச்சிட்ருக்கோம்.
இதில் கடும் பனிமூட்டம் இருக்குது, கடுமையான மழைப்பொழிவும் இருக்குது, மரங்கள் வேரோட ரோட்டில் சாஞ்சிருது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தாண்டி தான் நம்ம ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. இதெல்லாம் பற்றி யோசிக்கிறதே இல்லை டிரைவர். அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கார். ஏன்னா அவங்க ரெகுலராக இதில் ட்ரிப்பு போய்கிட்டு இருக்கிறனால. இதில் ஆப்போசிட்டில் ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா ரொம்ப சிரமமாயிடும். ஸோ இப்போ நம்ம பார்க்குற இடம் தான் வந்து மோலியார் டேம். இந்த மோலியார் டேமுங்கிறது வந்து இந்த கேஏசிபியில் பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு பெரிய டேமுன்னே இங்கே சொல்கிறாங்க. பாருங்கள், நல்லா ஒரு வியூவில் கிடச்சிருக்கு உங்களுக்கு. இது ஒரு மோலியார் டேம். டேம்லேருந்து வாட்டர் வந்து பவர் ஜென்ரேஷனுக்காக ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. இது ரொம்ப நல்லாவே பராமரிச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். இதில் வந்து அதிகமான மனித கால் தடங்கள் இல்லாதனால கொஞ்சம் எல்லாம் சுத்தமாக இருக்குது. இல்லைன்னா இந்த இடம் எல்லாமே டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றும் போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அனிமல்ஸ்க்கும் சரி, இந்த ஈகோ என்வரான்மெண்ட்டுக்கும் சரி. மேலேருந்து பார்க்கும்போது இந்த டேமோட வியூ பாயிண்ட் வந்து இப்படி தாங்க இருக்குது. சுற்றியும் மலைகள் தான், வேறு எதுவும் கிடையாது உள்ள. சுற்றியும் மலைகளும் காடுகளும் தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற அனிமல்ஸ்க்கெல்லாம் இந்த வாட்டரை தான் அதோட வாழ்வாதாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்கே நூற்றுக்கணக்கான பழங்குடியின மக்கள் இருக்கிறதா சொன்னேன். அவங்க எல்லாருமே இந்த நீர் வழித்தடங்களில் தான் வசிச்சிட்ருக்கிறாங்க. இங்கே வந்து நிறைய சந்தன மரங்கள் உண்டு. சந்தன மரங்கள், பணப்பயிர்களான ஏலக்காய், மிளகு இதெல்லாமே இங்கே அதிகமாக உண்டு. முன்னொரு காலத்தில் அதை தான் இங்கே விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டாக அறிவிச்சிட்டனால அந்த மாதிரி விவசாயங்கள் பண்ணலை. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் பம்பா வாட்ரு. பம்பா வாட்டரை வந்து அது டுவோர்ட்ஸ் கேரளாவுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அது பேசேஜ், அதுக்கான லேஅவுட் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதுக்கான சிசிடிவி மானிட்டரிங் எல்லா சிஸ்டமும் பக்காவாக போய்கிட்டுருக்கு. ஸோ இந்த ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாமே ஒரு கேஎஸ்இபி கண்ட்ரோல்லையும் ஃபாரஸ்ட் ரேஞ்சஸ் கண்ட்ரோல்லையும் தான் இருக்குது. ஸோ நம்ம யாரும் வித்தவுட் பர்மிஷன் உள்ளே என்ட்ரு ஆக முடியாது. ஆப்போசிட்டில் ஒரு வெஹிக்கிள் வந்துச்சு. அந்த வெஹிக்கிளுக்கு வழி கொடுக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் பக்கம் ரிவர்ஸ் போக வேண்டியதாக போச்சு. ரொம்ப சிரமமாக போச்சு. ஏன்னா இது ஒன் வே மட்டும்தான் இருக்குது. இன்னொரு வேலை கொடுக்குற மாதிரி வழித்தடம் இல்லை. நிறைய பாறைகளுக்கு நடுவில் தான் இந்த ரோடு போட்டிருக்காங்க. அங்கங்கே சின்ன சின்ன அருவிகள் இருக்குது, பாறைகள் உருண்டு வந்திருக்கு, மரங்கள் சாஞ்சிருக்கு. இதெல்லாம் சரி பண்ணி நம்ம இந்த வழியில் போகிற மாதிரி இருக்குது. மார்னிங் 5:30க்கு ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னி 10 o'clock ஆகியும் இன்னும் முடியலை. போய்கிட்டே தான் இருக்கும். 60 கிலோமீட்டர் டார்க் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற ஒவ்வொரு வளைவுகள்லேயும் நமக்கு பனிமூட்டம் அதிகமாக இருக்குது. இப்போ எல்லாமே நம்ம எல்லா மலைகளும் ஏறிட்டோம். எல்லா மலையோட டாப்பில் இருக்கும். கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை நம்ம எல்லா விதத்துலேயும் கவர் பண்ணியாச்சு. ஸோ இங்கே எல்லாமே வந்து மேலேருந்து பார்க்கும்போது கீழே எல்லாமே ஒரு மிகவும் ஆழமான பகுதியாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான பகுதியும் கூட. இங்கே வந்து விசிட்டர்ஸ் கம்பல்சரி இறங்கி பார்க்குறதுக்கு அலௌடே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் ரிக்வஸ்ட் பண்ணேன் பஸ் டிரைவர்ட்டையும் கண்டக்டர்ட்டையும். பட் அலௌட் இல்லை சார். இங்கே வந்து திக் ஃபாரஸ்ட்டு, டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. ப்ளஸ் அனிமல்ஸோட டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எஸ்பெஷலி யானை அப்படின்னாங்க. அதே மாதிரி யானையோட கழிவுகளும் ரோட்டோரமாக அதிகமாகவே இருந்தது. இந்த பயணத்தில் இந்த ஒவ்வொரு ரோடு திருப்பங்கள்லேயும் ஒவ்வொரு வளைவுகள்லையும் அடுத்து என்ன இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோடையே நம்மளோட பயணம் தொடர்ந்துருக்கு. அது நான் மட்டும் இல்லை, பஸ்ஸில் இருக்கிற மொத்தமாக ஒரு 5 பேர் இருந்தோம். 3 பேசஞ்சர்ஸ், கண்டக்டர், டிரைவர், 5 பேர் இருந்தோம். இந்த 5 பேர்த்தோட எதிர்பார்ப்பும் அடுத்தது என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருந்தோம். ஒவ்வொரு வளைவுகளையும், குறிப்பாக சில வளைவுகளில் வந்து யானையோட சாணங்கள் ரொம்ப இந்த அப்போ தான் போட்ட மாதிரியே இருந்தது. ஸோ நம்ம ரோட்டோரங்களில் இந்த டிரைவர் கம்பல்சரி எல்லா பெண்டுலேயும் ஹார்ன் அடிக்கிறதுனால கொஞ்சம் அது எல்லாமே விலகி போயிட்டு தான் நாங்கள் உணர்றோம். பட் ரோட் சைடு இருக்கிற இந்த மான்கள் எல்லாமே ரொம்ப அதிகமாகவே மேய்ஞ்சிட்டு இருந்தது. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு செடி கொடிகளும் நம்ம பஸ்ஸுக்குள்ளேயே வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவ்வளவு சிரமங்களின் நடுவில் இந்த இடத்துல ரோடு போட்ட தொழிலாளருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த ரோட்டை சரியாக பராமரிச்சுட்டு இதில் போக்குவரத்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குது. திடீர் மலைகள் இது எல்லாமே இருக்குது. பாருங்கள், பஸ்ஸில் நாங்கள்
ஒரு 5 பேர் தான் இருக்கோம். 5 பேருக்காக தான் இந்த பஸ்ஸு போயிட்டுருக்கு. இது வீக்கெண்டுனா இந்த பஸ்ஸில் உள்ளே நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. வீக் டேஸுங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நான் போனது டியூஸ்டே அந்த மாதிரி டைமில் போனேன். ஸோ அதனால் ஃப்ரீயாக இருக்குது. பட் வீக்கெண்டுனா ரொம்ப க்ரௌடடிங்காக இருக்கும். நீங்கள் பாருங்கள், நம்ம பார்த்துட்டு இருக்க வியூ எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையோட உச்சிக்கு நம்ம வந்துட்டோம். ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கேருந்து சபரிமலையோட வியூ பாயிண்டெல்லாம் ரொம்ப நல்லாவே தெரியும்னு சொல்கிறாங்க. அதாவது மகர ஜோதி அந்த டைம்லலாம் இங்கே இருக்கிற சைட் இன்ஜினியர்ஸ், கேஎஸ்சிபிசி இன்ஜினியர்ஸ் எல்லாம் இங்கேருந்தே கூட மகர ஜோதி விளக்கை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நாங்கள் ஒரு இடத்துல நிறுத்தியிருக்கோம். இது ஒரு நல்ல அழகான இடம். இந்த இடத்த வர்ணிக்கிறதுக்கான வார்த்தைகளே இல்லை. என்ன உடனே மழைப்பொழிவு அதிகமாகிடுச்சு. ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளேயே இங்கே அதிகமான மழைப்பொழிவு வந்ததுனால உடனே பஸ் எடுக்க வேண்டிய மழைப்பொழிவுனா துளிகள் ஒவ்வொன்றும் கனமாக இருக்குது. அதாவது மழை துளி நம்ம மேலே பட்டாலே வலிக்குது. அந்த மாதிரியான கனமான மலைகளாக இருக்குது. எப்போ மழை வரும், எப்போ பனிமூட்டமாகும் அப்படிங்கிறதே நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அப்படி ஒரு அருமையான இடமா இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற வியூ பாயிண்ட் பாருங்கள், ரொம்ப அருமையான வியூ பாயிண்ட் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஊட்டிலேயோ கொடைக்கானல்லையோ காந்தலூர்லேயோ மூணார்லேயோலாம் இந்த மாதிரி பார்க்க முடியுமாங்கிறது தெரியல. பட் இந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டு இந்த மலையோட உச்சிக்கு வந்தனால இப்படி ஒரு வியூ பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப நல்லாவே இருக்கும். 2 மலைகளுக்கு நடுவே இதோட பனிமூட்டமான பகுதி. ஸோ இது ஒரு ரிசர்வாயர். அருமையான நீர்த்தேக்கம், சுத்தமாகவும் அழகாகவும் இருக்குது. இயற்கையோட நீர் வழித்தடங்கள். ஸோ இதெல்லாமே பசுமை போற்றிய போர்வை அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். இதுவரையே நம்ம பயணிச்சுட்டே இருக்கோம். நம்மளோட பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்குது. போய்கிட்டே இருக்கும், நம்மளோட பயணம் போய்கிட்டே இருக்குது. ஏன்னா எந்த பெண்டிலையாவது நம்மளோட வெஹிக்கிள் பிரச்சனை இல்லாமல் போயிடணும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இவங்கெல்லாம் பாருங்கள், இங்கே இருக்கிற பழங்குடியின மக்கள் அவங்களோட குழந்தைகள்லாம் நின்றுட்டு பார்த்தீங்க. വെയിലുണ്ട്. അങ്ങോട്ട് ശരിയാക്കിയോ?
நண்பர்களே, நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்க இடம் வந்து கவியார் டேம். இந்த டேமுக்கு வெளியே ஒரு அவுட்லெட் சென்டர் போட்டிருக்காங்க. அதாவது கேஎஃப்டிசியோட ஒரு அவுட்லெட் சென்ட்ரு. இது என்னென்னா இங்கே சாண்டில்லேருந்து ஃபாரஸ்ட்டில் கிடைக்கிற எல்லா விஷயமும் இங்கே சேலுக்கு வச்சுருக்காங்க. நமக்கு தேவைப்படுச்சுன்னா இங்கே வாங்கிக்கலாம். ஸோ இந்த கவியார் டேம் கிராஸ் ஆகும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்தது அப்படின்னு. இந்த டேமை பராமரிச்சிருக்கிற விதம், இந்த டேமில் நீர் தேக்கி இருக்கிற மெத்தடு, இது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாமே பார்க்குறக்கும் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட அதிசயங்களில் இந்த நீர்த்தேக்கமும் ஒன்று. நம்ம இப்போ கவியார் டேமை பாஸ் ஆகிட்டோம். இப்போ நம்ம பார்க்குற வியூ பாயிண்ட் வந்து உண்மையிலுமே ரொம்ப அற்புதமான வியூ பாயிண்ட்டுங்க. இந்த வியூ பாயிண்ட்டை நம்ம பார்க்குறதுக்கு 2 கண்ணு பத்தாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இதை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கும்போதே இதோட வியூவை நானும் பார்த்துட்டு இருந்தனால அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான மாதிரி ஒரு ஃபீலிங். முக்கியமாக இந்த மார்க்கெட்டிங் ஜாபில் இருக்கவங்க, இந்த சேல்ஸில் இருக்கவங்களாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி இடத்துக்கு போங்க. உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட வேலை இன்னும் சிறப்பாக உங்களால் செய்ய முடியும்னு நம்புகிறோம். ஸோ ஃபைனலாக நம்ம குமுளி லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம். இங்கே வந்து 11 o'clock நம்மளை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஏர்லி மார்னிங் 5:30க்கு ஸ்டார்ட் ஆன ஜேர்னி 11 o'clock க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ குமுளி ரீச் ஆனதும் நம்ம ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த ட்ரிப்பில் எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் எல்லாத்தையும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பை அனுபவித்து ரசித்து போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். மீண்டும் ஒரு முறை பிறப்போமா என்று தெரியாது, இருக்கும் வரை ரசிப்போம். இது உங்கள் மிஸ்டர் சவுத் ட்ரக்கர். தேங்க்யூ.